வணக்கம். நாலடியார் பாடல் எண் 226. இன்னா செயினும் விடுதற்கரியாரை துன்னா துறத்தல் தகுவதோ துன்னருஞ்சீர் விண்குத்து நீள்வரை வெட்ப களைபவோ கண்குத்திற்றென்று தங்கை. வழக்கம் போல இந்த பாடலை பதம் பிரித்து புரிந்து கொள்வதற்கு முன் இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள திரண்ட கருத்து என்ன என்று தெரிந்து கொள்வோம். மனிதர்க்கு கண் எப்படி சிறந்ததோ அப்படி சிறந்தது கையும் ஆகும். இவற்றுள் ஒரு பொழுது கை தவறி கண்ணை குத்திவிடுதலும் உண்டு. அவ்வாறு குத்திவிட்ட பொழுது அந்த கையை அவர் வெட்டி விடுவது முடியாது. நண்பரும் அக்கையைப் போல் உதவி செய்பவர் ஆதலின் அவர் ஒரு சமயம் தமக்கு தீங்கிழைப்பினும் அவரை வெறுத்து நீக்குவது முடியாது என்பது இந்த பாடலில் குறிக்கப்படுகிறது. நண்பருடைய கைபோல் உதவுகின்றவர் என்று உடுக்கை இழந்தவன் கைபோல என்னும் திருக்குறள் செய்யுளாலும் நாம் உணரலாம். இங்கு காட்டிய அந்த உபமான உபமேயங்களால் மனிதர்க்கு உடல் உறுப்புக்கள் எவ்வாறு நீக்க முடியாத பற்றுடையனவோ அவ்வாறே நண்பர்களும் விலக்க முடியாத பற்று உடையவர்கள் என்ற கருத்து பெறப்படுகிறது. இந்த செய்யுள் எடுத்துக்காட்டு உவமை அணி உடையது. இப்பொழுது இந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். முதலில் இப்பாடலில் உள்ள ஆடுவு முன்னிலையை பற்றி அறிந்து கொள்வோம். இரண்டாவது அடியில் உள்ள தனிச்சொல்லிலிருந்து தொடங்க வேண்டும். துன்னருஞ்சீர் விண்குத்து நீள்வரை வெட்ப, இதுதான் ஆடுவு முன்னிலை. துன்னருஞ்சீர்னா துண்ணுதல்னா சேருதல், துன் அரும் சீர்னா சிறப்பு, துன்னரும் சிறப்புனா பிற இடத்தில் சேர்வதற்கு அருமையான சிறப்புகளை தம்மிடத்தே உடைய. விண்குத்து நீள்வரை வெட்பனா, விண்குத்தும்னா அந்த மலை வளர்ந்து ஆகாயத்தை குத்துகின்ற, அதாவது முட்டுகின்ற, நீள்வரை என்றால் நீண்ட மூங்கில்களையும் உடைய, வெட்ப, வெட்பனா மலைகளை உடைய பாண்டியனே. இப்போ இந்த பாட்டுக்குள்ளே வந்துடலாம். தம் கை, அதாவது உலகத்தில் உள்ள மனிதர்கள் தம்முடைய கையானது தவறி கண்ணை குத்திவிட்டால் அவ்வாறு கண் குத்திற்று என்று, தன் கை கண் குத்திற்று என்று அதனை வெறுத்து அந்த காரணத்தால் கை களபவோ அப்படின்னு இருக்கு. கை களபுதல் அப்படின்னா அந்த கையை வெட்டி நீக்குவார்களோ? ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அதை போலவே தம்முடைய நண்பர்கள், இப்போ முதல் அடி போயிடலாம். இன்னா செய்யினும் விடுதற்கு அறியாரை என்றால் அந்த நண்பர்களும் தமக்கு துன்பங்களை செய்தாலும், விடுதற்கு அறியாரை என்றால் நீக்கவிட முடியாதவர்களாகிய அவர்களை துன்னா துறத்தல் தகுமோ அப்படின்னா நெருங்க விடாமல் அவர்களை விட்டு நீங்கு விடுதல் தகுந்த செயல் ஆகுமோ அப்படின்னு கேள்வி முடித்தா என்ன சொன்னால் ஆகாதுன்னு அர்த்தம். ஆதலால் நட்பு கொண்டவர்கள் அல்லாது நண்பர்கள் தீமை செய்யும் அவரை பிரிதல் கூடாது என்ற கருத்து இந்த நாலடியார் பாடலில் வருகிறது. ஏன்னா அந்த நண்பர்களை, அதாவது ஆய்ந்து கொண்ட நண்பர்கள், அவர்கள் ஒரு காலத்தில் ஏதாவது பிழை செய்ய நேரிடும். அப்பொழுது அவர்கள் மீது சினம் கொண்டு அவர்களை விட்டு நாம் பிரியக்கூடாது என்பது இப்பாடலின் கருத்து.